டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட முதல் இடத்தை தக்க வைக்க போறாங்களா? ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்த பர்టిక్యులர் மேட்ச் லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இசான் சர்மா. இந்த வணக்கம், நான் உங்கள் ஃபேண்டசி அனலைசர் சச்சின். வெல்கம் பேக் டு கிரிக் கால்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல் 2025ஓட 35வது மேட்ச் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஏப்ரல் 19 அன்னைக்கு மதியம் 3:30க்கு டபுள் ஹெட்டர் மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட முதல் இடத்தை தக்க வைக்க போறாங்களா, இல்ல குஜராத் டைட்டன்ஸ் அவங்க ரெண்டாவது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு முன்னேற போறாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஃபேண்டசில ஒரு பெஸ்டான டீமை பிக் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஃபேண்டசி பற்றின நாலேஜ் அண்ட் தென் ஸ்மால் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். லிங்க் எடுத்து நம்ம சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸுக்கு சாதகமான ட்ராக் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஏன்னா ஈஸியாக பேட்டுக்கு பால் வரும், அதை யூட்டிலைஸ் பண்ணி பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடிடுவாங்க. பவுலர்ல யார் நிறைய ஸ்லோ பால் அண்ட் தென் வேரியேஷன் பவுல் பண்ணக்கூடிய மீடியம் பேஸ் பவுலர் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வென்யூல நிறைய விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூல இந்த சீசன்ல 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்சுமே ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். 190+ 3 மேட்சுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணவங்க டார்கெட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்சும் ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் போகும் அப்படின்னு நிறைய யூசர்ஸ் எதிர்பார்த்து ஸோ பேட்டிங்கு சாதகமாக டீமை பிக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 டீம் பிளே பண்ணுறீங்க கிராண்ட் லீக்ல அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு சாதகமாக பிக் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5லேருந்து ஒரு 3 டீம் டோட்டலி பவுலர்ஸ், அதாவது ஒன் சைட் லோ ஸ்கோரிங்காக இருந்தால் எப்படி ஒரு மேட்ச் நடக்குமோ அதை கால்குலேட் பண்ணி ஒரு 3லேருந்து ஒரு 5 டீம் நீங்கள் பிக் பண்ணுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு அதாவது லோ ஸ்கோரிங்காக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சப்போஸ் ட்ராக்கை மாற்றிட்டாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் எல்லாருமே இயர்லியாக விக்கெட்டை விட்டுருவாங்க. அது இல்லாமல் 3:30க்கு நடக்கிற மேட்ச். ஸோ இந்த டைமில் பவுலர்ஸ்க்கு நல்லா சாதகமாக இருக்கும். டியூ இருக்காது, பவுலர்ஸ் அவங்க எதிர்பார்க்குற லைன் அண்ட் லென்த் கிடைக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி விக்கெட்ஸ் நிறைய எடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டலி நம்ம பிக் பண்ணுற டீம் ஹையில் வந்து நிற்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2 மோட்லையுமே நீங்கள் டீமை இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 174. அந்த ஹை ஸ்கோர்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் 243 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோ டோட்டல்னு பார்க்கும்போது 89 ஜிடி இந்த வென்யூல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூல ஓவராலா 36 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 16 மேட்சும் சேஸ் பண்ண டீம் 19 மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஓவரால் ரெக்கார்டு சேசிங்க்கு இருந்தாலும் இந்த சீசன்ல இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் 3 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவரால் 5 மேட்சஸ், அதில் குஜராத் டைட்டன்ஸ் 2ம் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது 2 டீமுக்குமே 50-50 ஆப்ஷன் தான். ஸோ 2 டீமுமே குவாலிட்டி பேட்டிங் அண்ட் லைனிங் பவுலிங் லைன் அப் வச்சிருக்கனால 2 டீமுமே ஈக்குவலான வின்னிங் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் தென் ஃபேண்டசியில் அதுவும் பர்டிகுலர்லி நான் ஈஸியாக ரெகுலராக மோர் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டியோ அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தமாகவே ஒரு 5 பிளேயர்ஸை தான் அவங்க மேண்ட்ரியாக கொடுத்துருக்க போகிறாங்க. இந்த 5 பிளேயர்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் யார் ஃபேண்டசைஸ் அதிக பாயிண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேட் பண்ணி அந்த பிளேயர்ஸ் மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐடன் மார்க்கரம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அவர் மேலே அவரை பிக் பண்ணிட்டோம். நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர் வந்து ஒருத்தர் அவங்க பிக் பண்ணுவாங்க. அவங்க குட்டன் டீகாக் பிக் பண்றாங்க. ஐடன் மார்க்கரம் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் குட்டன் டீகாக் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்படின்னா இங்கே பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வின்னர். ஈஸியாக நீங்கள் ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். இங்கே நீங்கள்
டீம் செட் பண்ண தேவையில்ல, கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பார்க்க போகிறீங்க. அவங்க லைனப்பில் இருக்காங்களா, பிளேயிங் லெவலில் இருப்பாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. அதுக்கடுத்து அவர் பேட்டரா, பவுலரா, இல்லை ஆல்ரவுண்டரா, ஃபேண்டஸ் வைஸ் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கால்குலேட் பண்ணி அந்த பிளேயர்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஈஸியாக ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்டாகவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கேருந்து லிங்க் எடுத்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். அண்ட் தென் இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், சாய் சுதர்சன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3 ஜாஸ் பட்லர், இம்பாக்ட் பிளேயர் செர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான். இது வரைக்குமே அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் தென் சாய் கிஷோர் பவுலிங், இசான் சர்மா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர்னு பார்க்கும்போது இசான் சர்மாவும் செர்ஃபன் ரூதர்ஃபோர்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் லைன் அப்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல இசான் சர்மா 1, முகமது சிராஜ் 2, பிரசித் கிருஷ்ணா 3 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட வரப்போறாங்க. ஸ்பின்னர்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் ரஷித் கான் 4, அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல சாய் கிஷோர் 5, அந்த ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன், 3 சீமர் 3 ஸ்பின்னரோட வர போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது சிராஜ் 4 ஓவர், அண்ட் தென் ரஷித் கான் 4 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர் ஒரு 2ல இருந்து 3 ஓவர், சாய் கிஷோர் இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது இவங்களே 18 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இசான் சர்மா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாக் பிரசர் மெர்க்குக்கும் அபிஷேக் போரல் இவங்களும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் வராங்க. அட் நம்பர் 3 கருண் நாயர், அண்ட் தென் கேஎல் ராகுல், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசிட்டோஷ் சர்மா, விப்ரிஜ் நிகாம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், மோஹித் சர்மா. இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மாவும் அபிஷேக் போரலும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்களோட பவுலிங் அட்டாக் லெஃப்ட் ஆர்ம் சீமர் மிச்சல் ஸ்டார்க் 1, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் முகேஷ் சர்மா, மோஹித் சர்மா. ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் 4, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அக்சர் பட்டேல் 5, லெக் பிரேக் ஸ்பின்னர் விப்ரிஜ் நிகாம் 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். 3 சீமர் 3 ஸ்பின்னரோட வர போறாங்க. ஸோ இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, குல்தீப் யாதவ் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அக்சர் பட்டேலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, அண்ட் தென் விப்ரிஜ் நிகாம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 5 ஓவர்ல மோஹித் சர்மா 3ம் முகேஷ் குமார் 2 ஓவரும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்மால் லீக்ல சேஃபா ஒரு டீம் எப்படி ரெடி பண்ணலாம், கிராண்ட் லீக்ல இந்த மாதிரி ரிஸ்கா போகலாம், யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணுற யூஸரா ஒரே டீமை தான் பிக் பண்ணி மல்டிபிள் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆப்ஷன்ல போகலாம், டோட்டலி சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ல ஜிடில இருந்து சுப்மன் கில் 1, சாய் சுதர்சன் 2. ஸோ இவங்க 2 பேருமே த மேன் இன் ஃபார்ம், கண்டிப்பாக குவாலிட்டி நாக் ஆடுவாங்க. சாய் சுதர்சன் நிறைய கன்சிக்யூட்டிவா சிங்கிள்ஸ், ரன்னிங் பிட் விக்கெட் எல்லாமே குயிக்கா இருக்கு. சுப்மன் கில் இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அந்த ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால தேர்ட் ஆப்ஷன்ல நீங்க ஜாஸ் பட்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ரஷித் கான் கண்டிப்பா டூயல் ஆப்ஷன், பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கனால அவருக்கு 4th ப்ரியாரிட்டி. அண்ட் தென் முகமது சிராஜ் லாஸ்ட் மேட்ச் என்னதான் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் இந்த வென்யூல நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 5th ஆப்ஷன்ல முகமது சிராஜ். அண்ட் தென் சாய் கிஷோர் இந்த வென்யூல நல்லா அவரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 6th ஆப்ஷன்ல சாய் கிஷோருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அந்த டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா கேஎல் ராகுல் 7 விக்கெட் கீப்பர் பிளஸ் அட் நம்பர் 4ல வராரு, கண்டிப்பா குவாலிட்டி நாக் ஆடுவாரு. ஸோ கேஎல் ராகுலுக்கு ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் அக்சர் பட்டேல கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ நீங்க சேஃபா நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 அண்ட் தென் 9th ஆப்ஷன் மிச்சல் ஸ்டார்க், அண்ட் தென் குல்தீப் யாதவ் 10,
அண்ட் தென் 11th ஆப்ஷன்ல நீங்க யார் யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் அசிட்டோஸ் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் விப்ரஜ் நிகாம் அண்ட் தென் மோஹித் சர்மா இந்த 4 பிளேயர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க யார் யாருக்கு குஜராத்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சுமன் கில் 1, சாய் சுதர்சன் 2, ஜாஸ் பட்லர் 3 டாப்ல இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சரி, ஏன்னா 3 பேரும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் தென் ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ வாஷிங்டன் சுந்தரியும் சாய் கிஷோர் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10 டீமா ஒரு 5 டீம்ல வாஷிங்டன் சுந்தரியும் ஒரு 5 டீம்ல சாய் கிஷோருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 6th ப்ரியாரிட்டி ரஷித் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் முகமது சிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா 8th ப்ரியாரிட்டி இசான் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். இசான் சர்மா அல்லது ராகுல் டிவாட்டியா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ராகுல் டிவாட்டியாக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறங்கிற பட்சத்துல சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தருக்கு 2 பேர்த்த மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒருத்தரை டிராப் பண்ணும்போது அந்த இடத்துல ராகுல் டிவாட்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா 8th ஆப்ஷன்ல இசான் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் இவர் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இசான் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த 8 பிளேயர்ஸுக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சேசிங்ல அபிஷேக் போரல் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. 9th ஆப்ஷன் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கேஎல் ராகுலும் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் 11, அக்சர் பட்டேல் 12 இந்த 4 பிளேயர்ஸுக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இதுல மேபி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அபிஷேக் போரலையும் ஜாக் ஃப்ரேசர் மெக்கூக் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன் சேசிங்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜாக் ஃப்ரேசர் மெக்கூக், அபிஷேக் போரல் இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க கேஎல் ராகுல், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல் இவங்க எல்லாருமே மஸ்ட் பிக்கா சேசிங்ல தேவைப்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க் எஃபெக்டிவா இருப்பாரு. டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஹித் சர்மாவுக்கு நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இந்த வென்யூல நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்லேயே பிளே பண்ணிருக்காரு. அகமதாபாத் கிரவுண்ட்ல நிறைய ஸ்லோ பால்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மோஹித் சர்மா இருந்து 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 13th ஆப்ஷன். அண்ட் தென் குல்தீப் யாதவ் கண்டிப்பா நிறைய கூகுளிஸ் போடுவாரு. இவருக்கும் நிறைய விதமான விக்கெட்ஸ் கிடைக்கும். 14th ஆப்ஷன். அண்ட் தென் 15th நீங்க வந்து விப்ரஜ் நிகாமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணாலே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் குஜராத் டைட்டன்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை நீங்க ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜேக் ஃப்ரேசர் மெக்கூக் மஸ்ட் பிக். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் பேட்ல இருந்து 35ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் கருண் நாயர் அவருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. ஒன்னு இவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா 30+ ரன் வந்துடும். இல்லைன்னா இயர்லியா விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கருண் நாயரை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணணும். ஸோ கருண் நாயரை டிராப் பண்ற டீம்ல அசிட்டோஸ் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா அசிட்டோஸ் சர்மா உள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பா அவர் பேட்ல வந்து ஒரு 30+ ரன் வரும். ஸோ கருண் நாயரையும் அசிட்டோஸ் சர்மாவையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் தேர்ட் ப்ரியாரிட்டி கேஎல் ராகுல். அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. 4th அக்சர் பட்டேல். இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா இவரை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங்லயும் இவரு ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் கேஎல் ராகுல் அண்ட் தென் ஜாக் ஃப்ரேசர் மெக்கூக் டாப் ஆர்டர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அக்சர் பட்டேல இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான டீம்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் 5th ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பவுல் பண்ணும்போது நிகாம் எஃபெக்டிவா இருப்பாரு 6, குல்தீப் யாதவ் எஃபெக்டிவா இருப்பாரு 7, அண்ட் தென் மோஹித் சர்மா 8. இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மேபி நீங்க வந்து நிகாமையும்
மிச்சல் ஸ்டார்க்கையும் நீங்கள் 50-50 ஆப்ஷனில் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நிகாம் ஒரு 5 டீம்லையும் ஒரு 10 டீமாக ஒரு 4லேருந்து ஒரு 3 டீமில் நிகாமையும் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 4லேருந்து ஒரு 3 டீமில் மிச்சல் ஸ்டார்க்கையும் பேலன்ஸ் இருக்க ஒரு 2லேருந்து ஒரு 3 டீமில் 2 பேர்த்தையும் சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோகித் சர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2லேருந்து 3 இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போவார். விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ இந்த 8 பிளேயர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் சேஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சுமன் கில் 9, சாய் சுதர்சன் 10, ஜாஸ் பட்லர் 3 டாப்ல இருக்க 3 பிளேயர்ஸுமே போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாங்க. செஃப்மன் ரூதர்ஃபோர்ட் 12. சோ இந்த டாப்ல இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ்க்கும் சேசிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ரஷித் கான் தேவைப்படுவாரு 13 அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா 14 அண்ட் தென் 15வது ஆப்ஷன்ல முகமது சிராஜ் அல்லது சாய் கிஷோர் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க பிளே பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்னா சுமன் கில் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சாய் சுதர்சன் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஜாஸ் பட்லர் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஷித் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜிடி பவுல் பண்ணும்போது முகமது சிராஜுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ்ல அக்சர் பட்டேல் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் 2க்குமே எலிஜிபிளா இருப்பாரு. கேஎல் ராகுலும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது அவர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் மோகித் சர்மாவை இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு ரிஸ்கா அவரை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்லை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.